அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு, ஒருவரது பாவத்தை மற்றவர் சுமக்க மாட்டார். தீங்கிழைப்பவன் தனக்குத்தானே தீங்கிழைத்துக் கொள்கின்றான். தந்தை செய்யும் குற்றத்திற்கு மகன் பொறுப்பாளியாக மாட்டான். மகன் செய்யும் குற்றத்திற்கு தந்தை பொறுப்பாளியாக மாட்டார். திருமதி 2159. ஆட்சியாளருக்கு கட்டுப்படுதல். காது மூக்கருந்த கண்ணங்கருத்த அடிமை உங்களுக்கு ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டு அவர் உங்களை அல்லாஹ்வுடைய வேதத்தின்படி வழிநடத்தினால் அவருக்கு செவிசாய்த்து கட்டுப்படுங்கள். முஸ்லிம் 2498. பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவர்களை அமானிதமாக பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். திருமணம் முடியுங்கள் என்ற அல்லாஹ்வின் வார்த்தையின் அடிப்படையிலேயே அவர்களது கற்புகளை அனுபவிக்கின்றீர்கள். நீங்கள் வெறுக்கும் எவரையும் உங்கள் வீட்டிற்குள் அனுமதிக்க கூடாது. இது உங்கள் மனைவியர் உங்களுக்கு செலுத்த வேண்டிய கடமையாகும். இதற்கு மாற்றமாக அவர்கள் நடந்தால் காயம் ஏற்படாத வகையில் அவர்களை அடியுங்கள். நீங்கள் நல்ல முறையில் உணவும் உடையும் உங்கள் மனைவியருக்கு வழங்க வேண்டும். இது நீங்கள் உங்கள் மனைவியருக்கு செய்ய வேண்டிய கடமையாகும். முஸ்லிம் 2333. பெண்களிடம் நன்மைகளை போதியுங்கள். அவர்கள் உங்களிடம் அடைக்கலமாக இருக்கின்றார்கள். இல்லறத்தை தவிர வேறு எதையும் நீங்கள் உரிமையாக பெறவில்லை. அவர்கள் தெளிவான மானக்கேட்டை செய்தால் தவிர அவர்கள் அவ்வாறு செய்தால் படுக்கையிலிருந்து ஒதுக்குங்கள். காயமின்றி அடியுங்கள். அவர்கள் கட்டுப்பட்டு விட்டால் வேறு எந்த வழியிலும் அவரிடம் வரம்பு மீறாதீர்கள். நீங்கள் உங்கள் மனைவியருக்கு செய்ய வேண்டிய கடமை உங்கள் மீது இருக்கின்றது. உங்கள் மனைவியர் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் உண்டு. உங்கள் மனைவியர் உங்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் நீங்கள் வெறுக்கும் வகையில் அடுத்தவர்களுடன் உங்கள் படுக்கைகளை பகிர்ந்துவிடக் கூடாது. உங்களுக்கு பிடிக்காதவர்களை உங்கள் வீடுகளில் அனுமதிக்க கூடாது. அறிந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உடைகளிலும் உணவிலும் தாராளமான முறையில் நடந்து கொள்வதே நீங்கள் உங்கள் மனைவியருக்கு செய்யும் கடமையாகும். நூல் திருமதி 1163. கணவனின் அனுமதியின்றி தன் கணவன் வீட்டில் எதையும் ஒரு பெண் செலவு செய்யக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உணவும் அப்படித்தானா என்று கேட்கப்பட்டது. அதுதான் பொருட்களில் மிக சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். அறிவிப்பவர் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு. திர்மிதி 670. எவரது நாவு கை தொல்லையில் இருந்தும் பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவரே முஸ்லிம் ஆவார். பஸ்ஸார் 3752. மக்களின் உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் அபயம் அளிப்பவரே முஃமின். பஸ்ஸார் 3752. குற்றங்களையும் தவறுகளையும் விட்டு ஒதுங்கிக் கொள்பவரே முஹாஜிர், துறந்தவராவார். அறிவிப்பவர் இப்னு ஹிப்பான் 4862. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதில் தனது உள்ளத்துடன் போராடியவரே தியாகி, ஷஹீதாவார். நூல் இப்னு ஹிப்பான் 4862. உங்களுடைய இறைவனை அஞ்சுங்கள். உங்கள் 5 நேர தொழுகைகளை தொழுங்கள். உங்கள் நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள். உங்களின் பொருட்களில் ஜக்காத்தை நிறைவேற்றுங்கள். உங்களில் அதிகாரம் உடையவர்களுக்கு கட்டுப்படுங்கள். உங்களது இறைவனின் சுவனத்தில் நீங்கள் நுழைந்து விடுவீர்கள். அறிவிப்பவர் திருமதி 616. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.